ரகசிய கடிதம். குட்டி கிராமத்தில் கார்த்திக் என்ற 10 வயது சிறுவன் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனுக்கு புதிர்கள், மர்மங்கள் மற்றும் த்ரில்லர் கதைகள் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் கிராமத்தின் பழைய நூலகத்திற்குச் சென்ற அவன் ஒரு தொட்டியில் கிழிந்து போன புத்தகங்களை பார்ப்பதற்குள் ஒரு பழைய கடிதம் விழுந்தது. பழைய கடிதத்தின் மர்மம். கார்த்திக் அதை கவனமாக எடுத்துப் பார்த்தான். அது மிகவும் பழமையானது, ஆனால் எழுத்துக்கள் இன்னும் தெளிவாகவே இருந்தன. நீங்கள் யார் என்பதை உணர இந்தச் சவாலில் வெற்றி பெறுங்கள். முடிவில் ஒரு வரைபடம் இருந்தது. அதில் கிராமத்தில் உள்ள சில இடங்கள் குறிக்கப்பட்டிருந்தன. இது ஒரு புதைபொருள் தேடலா என்று கார்த்திக் மனதில் எண்ணிய வண்ணம் நண்பர்கள் சந்திரா, ரவி மற்றும் அனு யாரையும் சொல்லாமல் அந்த வழியில் பயணம் தொடங்கினார்கள். புதிர்களின் பயணம். வரைபடத்தில் உள்ள முதல் இடம் பழைய பீப்பாய் மரம். அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய சுவரொட்டியை கண்டுபிடித்தனர். அதில் மிக அருகில், ஆனால் பார்க்க முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது. அது என்ன அர்த்தம்? சந்திரா வியப்புடன் கேட்டாள். பார்க்க முடியாதது என்றால் அது பூமிக்குள் இருக்கலாம். கார்த்திக் யோசித்து மண்ணை தோண்டினான். அங்கு ஒரு சிறிய பீப்பாய் கிடந்தது. அதன் உள்ளே இன்னொரு குறிப்பு. கடற்கரை மணலில் புதையுண்ட கோடுகளை எண்ணுங்கள். அவர்கள் உடனே கிராமத்தின் அருகிலுள்ள சிறிய கடற்கரைக்கு சென்றனர். அங்கு மணலில் சில அழுகிய கோடுகள் இருந்தன. ரவி கோடுகளை எண்ணிக்கொண்டே சென்றான். 6 கோடுகள், அவன் கூறினான். அடுத்த வழிகாட்டல். 6வது வீட்டு வாசலில் இரகசியம் காத்திருக்கிறது. அவர்கள் ஓடிச் சென்றனர். 6வது வீடு கார்த்திக்கின் வீட்டுதான். உண்மையான திருப்பம். வீட்டில் நுழைந்தவுடன் தாத்தா சிரித்துக்கொண்டே அவர்களை எதிர்கொண்டார். நீங்கள் கடிதத்தை கண்டுபிடித்தீர்களா? அப்போ இது உங்கள் வேலைதான்? கார்த்திக் வியப்புடன் கேட்டான். ஆமாம், இது உங்களுக்கு நான் வைத்த